ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி பிடி கொழுக்கட்டை செய்ய போகிறேன். அதாவது விநாயகருக்கு செய்வோம்ல கொழுக்கட்டை, அந்த கொழுக்கட்டை இனிப்பு கொழுக்கட்டை தான் செய்ய போகிறேன். அதுக்கு பாருங்கள், 1 டம்ளர் பச்சரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். வெல்லம் கொஞ்சம் பொடிச்சு வச்சுருக்கேன். 1 டம்ளர் பச்சரிசி மாவுனா இதில் 3/4 டம்ளர் வெல்லம் எடுத்துக்கிறணும். இது வந்து அரை தேங்காய் மூடி திருவி வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த பச்சரிசி மாவை ஒரு கடாயில் போட்டு நல்லா வறுத்துக்குருவோம். பாருங்கள், இந்த டம்ளரில் ஒரு 3/4 டம்ளர் இது வெல்லத்தை எடுத்து வச்சுருக்கேன். அதை தனியாக போட்டு இதை பாகு காய்ச்சிக்கலாம். இந்த டம்ளரில் 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றணும். 3/4 டம்ளர் வெல்லத்துக்கு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றி இதை நல்லா கரையிற வரைக்கும் காய்ச்சிக்கிறணும். மாவு நல்லா வறுத்தாச்சு, ஒரு 10 நிமிஷமாக வறுத்தாச்சு. நல்லா வறுபட்டுருச்சு, நல்லா சூடாக இருக்குது பாருங்கள். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். பாருங்கள், வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இதுக்கு பாகு பதம்லாம் தேவையில்லை, வெல்லம் கரைஞ்சா போதும். இதை வேறு ஒரு பாத்திரத்தில் வடித்து வச்சுக்கலாம். தேங்காயை நல்லா நெய்யில் போட்டு வறுத்து நல்லா அந்த ப்ரௌன் கலரில் வந்ததும் இதை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றியாச்சுங்க. பாருங்கள், பாசிப்பருப்பு ஒரு கை எடுத்திருக்கேன். அதை ஒரு லைட் ப்ரௌன் கலர் வர்ற மாதிரி இதை வறுத்துக்கலாம். ஏன்னா கொஞ்சம் லைட் ப்ரௌனாக வந்துருச்சு பாருங்கள். இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை அவிச்சு எடுத்து வச்சுக்கலாம். வறுத்ததுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா இதை அவிச்சு வச்சுருக்கேன். ரொம்ப அவிக்கக்கூடாது, கொஞ்சம் பருப்பு இப்படி இருக்கணும், முழுசாக இருந்தால் தான் மென்று சாப்பிடும்போது நல்லா இருக்குங்க. இந்த வெல்லம் காய்ச்சினோம்ல, அதை நல்லா வடிச்சிட்டு இந்த கடாயில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இந்த வெல்லத்தில் லைட்டாக ஒரு பிஞ்சு சால்ட்டு, கொஞ்சமாக ஒரு டேஸ்ட்டுக்காக போட்டுக்கிறேன். ஏலக்காய் பொடி கொஞ்சம் நுணுக்கி வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துக்கிறேன். இதோட கலந்துட்டு பாசிப்பருப்பு அவிச்சு வச்சுருக்கேன் பாருங்கள், அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த வெல்லம் நல்லா கொதிச்சிருச்சு. இதில் இந்த தேங்காயும் சேர்த்துக்கலாம். அது கூட இந்த மாவையும் சேர்த்துக்கணும். லோ ஃப்ளேமில் வச்சுக்கிறோனுங்க, அப்போ தான் மாவு கட்டிப்படாது. மாவை கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும், கட்டிப்படாமல். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வந்துருச்சு. இதை இன்னும் ஒரு 5 நிமிஷம் நல்லா கிண்டணும். இந்த மாவு வெந்து வர்ற வரைக்கும் கிண்டியாச்சு. நல்லா ஒட்டாமல் வருது பாருங்கள். இப்போ இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு 5 நிமிஷம் ஆற வச்சுருவோம். மாவு நல்லா ஆறிடுச்சு. இப்போ நெய் வச்சுருக்கேன். இந்த நெய்யை தொட்டுட்டு கையில் கொஞ்சமாக மாவு எடுத்து இப்படி உருண்டையாக பிடிச்சிட்டு நல்லா இப்படி ஒரு பிடி கொழுக்கட்டையாக நல்லா பிடிச்சி இப்படி வைக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையுமே நல்லா செஞ்சுக்கலாம். இந்த பிடி கொழுக்கட்டை ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. உடம்புக்கும் நல்லா ஆரோக்கியமானது தான். எல்லாருமே இது நல்லா சாப்பிட்லாம். வயசானவங்க, சின்ன வயசு குழந்தைங்க எல்லாருமே சாப்பிட்லாங்க. பாருங்கள், இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு சூடு பண்ணியாச்சு. இப்போ இதில் இந்த கொழுக்கட்டை எல்லாத்தையும் வச்சுக்கலாம். வச்சு நல்லா அவிச்சு எடுக்கணுங்க. பாருங்கள், கொழுக்கட்டை நல்லா அவிஞ்சிருச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். பாருங்கள், சூப்பரான பிடி கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா வெந்து நல்லா இருக்குது. பார்க்கவே நல்லா சூப்பராக இருக்குது. பாருங்கள், நல்லா சாஃப்டாக வெந்திருக்குங்க. நல்லா சாஃப்டாக இருக்குது. நல்லா ஸ்வீட்டாகவும் இருக்குங்க. நல்லா ஸ்வீட்டாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த கொழுக்கட்டை எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.